என்னுடைய நண்பர் அப்பு, அவரை பற்றிய வீடியோலாம் நிறைய போட்டிருக்கேன். அவரை பார்க்கறதுக்கு நான் போயிருந்தேன். அவர் இருக்கிற இடம் விருகம்பாக்கம் பக்கத்தில் நடேச நகர், அங்கே தான் இருக்காரு. அவர் இடத்துக்கு போயிருக்கும்போது அவர் வாக்கிங் போனவர் இன்னும் வரல. நேரமாக ஒரு 8:30 9 ஆயிட்டு. பசி வர என்னடா செய்யுதுன்னு சொல்லிட்டு அப்படியே வாக்கபிள் போனேன். அது வெஸ்ட்டு நடேச நகர். அது எழுத்த மாரி கைசா ஃப்ளாட்டு உள்ள இருக்கு, பெரிய ஃப்ளாட்டு. அது பக்கத்தில் மகாலட்சுமி டிஃபன் சென்டர். அது ரோட்டு ஓரமாக தான் இருக்கு. இட்லி, தோசை, வடை, அப்புறம் போண்டா, பூரி இதெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. சரி, அவங்கள கொஞ்சம் அப்படியே விசாரிக்கும் போது அவங்க திருநெல்வேலி சேர்ந்தவங்க. அங்கே வேலை செய்கிற அத்தனை பேரும், அம்மா, பையன், பொண்ணு, மருமவ எல்லாருமே திருநெல்வேலிக்காரவங்க அப்படின்னு சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் நடப்பு வந்தது. ஏவிஎம் ஸ்டுடியோ கெய்த்த மாரி அருணாச்சலம் ரோடு, அங்கே ரைட்டில் திரும்பும் போதே ஒரு 3-4 கடை திருநெல்வேலி டிஃபன் சென்டர் இருக்கும். கல் தோசை போடுவாங்க, வடை போடுவாங்க, சட்னி, சாம்பார் அவ்வளவு டேஸ்டாக இருக்கும். நான் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவேன். அப்புறம் எஸ்எஸ் சந்தர் சார்ட்ட ஒர்க் பண்ணும்போது அவர்கிட்ட ப்ரொடக்ஷன் மேனேஜராகவும் இருந்தேன், கேஷியராகவும் இருந்தேன். அப்போ ஷூட்டிங் ஒரு 6 மணி அப்போ கிட்டத்தட்ட முடிஞ்சதுனாக்கா மிச்சரும் ஒரு ஸ்வீட்டும் கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. கொஞ்சம் எக்ஸ்டன் ஆகுது ஒரு 9 மணி அப்படின்னாக்கா இந்த திருநெல்வேலி டிஃபன் தான் கொண்டு வருவாங்க. அப்போ தோசை, வடை வச்சுருவாங்க. அதிகமாக விரும்பி சாப்பிட்டவர் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவங்க. அந்த நேரத்தில் அவங்க ராதிகா மேடம் அவங்களும் சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ உள்ள காலகட்டத்தில் உள்ள நடிகர்கள் கூட இந்த திருநெல்வேலி டிஃபனுக்கு அடிமை. திருநெல்வேலிக்காரங்க மட்டும் எப்படி அவ்வளவு டேஸ்டாக செய்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் நான் திருநெல்வேலி போயிருந்தேன், நெல்லையப்பர் கோயிலுக்கு என்னுடைய மனைவியோட. அப்போ போயிட்டு அங்கே ஒரு நாள் தங்கினேன். நைட்டு நான் பார்க்கும்போது, அதாவது ஜங்ஷனுக்கு போகிற வழியில் அந்த ரோட்டையே அடைச்சிட்டாங்க. ஒரு 10 மணி, நைட்டு 10 மணிக்கு ரோட்டை அடித்து ஒரு 15-20 கடை இருக்கும். எல்லாம் டிஃபன் கடை, வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன் அத்தனையும் வெளியில் ரோட்டில் டேபிளை போட்டு சேரை போட்டு பரிமாறுறாங்க. எல்லாரும் ஒவ்வொருத்தவங்களும் சாப்பிட்டு போகிறாங்க. என்னன்னா 2 மணி வரைக்கும் அந்த கடை இருக்குமா, ஒரு 15 கடையும். எனக்கு அதை பார்த்து ஆச்சரியமாயிட்டு. இது வரைக்கும் நான் எல்லா ஊருக்கும் போயிருக்கேன். இப்படி நைட்டு 10 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் ரோட்டை அடித்து ஒரு பெரிய விருந்து வைக்கிற மாரியே பண்ணுற ஒரு இடம்னா அது திருநெல்வேலி ஜங்ஷன். இப்போ இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் 2 வருஷத்துக்கு போன பிறகு, 2 வருஷத்துக்கு முன்னால் போன பிறகு இதை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன். பரிமாறுறாங்க சுட சுட எல்லா பொருளையும். இட்லி, தோசை, பூரி, வடை அப்பெல்லாம் போட்டு போட்டு கொடுக்குறாங்க. வீடியோ பாருங்க, உங்களுக்கே தெரியும். கடை வச்சிருக்கீங்க 13 வருஷம். இந்த கேஸ்ல 8 வருஷம். எத்தனை உங்களுக்கு எல்லாம் உங்க குடும்பஸ்தார் தானே? ஆமா ஆமா. எந்த ஊர் நீங்க? இதுக்கு முன்னால எங்க கடை வச்சிருக்கீங்க? முன்னாடி மீனாட்சி காலேஜ் இருக்குல்ல, பக்கத்துல நெசபாகு. விலைப்பட்டியல் அப்படியே சொல்லிடுங்க எல்லாத்தையும். இட்லி 5.30, ஆப்பம் 1.15, தோசை 1.15, முட்டை தோசை 30, முட்டாப்பம் 25, பொங்கல் 25. எப்போதுமே கடை உண்டா, லீவ் இருக்கா? எப்பவுமே லீவ் கிடையாது, எல்லா நாளும் கடை உண்டு. அவ்வளவுதான். எப்பவுமே சூடா தான் போட்டு தருவோம் எல்லாமே. எப்பவுமே நான் சூடா தான் எல்லாருக்கும் வச்சுக்கோங்க. அது பேர் தெரியாதே. மன்னிச்சு பட்டுன்னு கேட்டுதியோ.
வேற சீரியல் நடிகர்கள் சாப்பிட்டாங்களா? பேர் தெரியல எனக்கு. ஆ. பேர் தெரியல.